வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இந்த நாளில் நம் வாழ்க்கையில பாவம் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது. நம் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி, அவரை பார்க்க கூடாதபடி ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்கு அநேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இன்னைக்கு பலவிதமான பாவத்தில் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. அந்த பாவமானது அவர்கள் என்ன பண்ணுறது, மேற்கொண்டு ஜெயித்து விடுகிறது. இன்னைக்கு அநேகருக்குள் அந்த பாவம் இருக்கிறது, உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கிறது. அதுதான் உங்க வேதனைக்கு காரணம், உங்க நோய்க்கு காரணம், உங்க அடிமைத்தனத்துக்கு காரணம். இன்னைக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோம், உங்கள் ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை என்றால் நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு நடுவாய் ஆண்டவருக்கு நெருங்க விடாமல் தடுக்கிறது. வேதம் சொல்கிறது, கிருபையை பற்றி கொள்ளும் போது அந்த பாவம் உங்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அந்த கிருபை நம்மில பெருக பெருக நம் பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து அவருக்காய் எழுந்து நிற்க செய்யும். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே கிருபையின்படி இறங்கும். வராமேன்னு சொல்லுங்களேன்.